நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பணம் கொடுத்து உங்களுக்கு உதவி பண்றதுக்கான தகுதி எங்களுக்கு இல்லன்றது உங்களுக்கு தெரியும்ல. கம்பெனில இருந்து நான் ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா லீவ் எடுக்கிறேன். ஒரு வாரத்துக்கு நான் எங்க வீட்ல இருந்து லீவ் எடுத்துக்கிறேன். பாலா ட்ரைனிங் போகட்டும், நாம இங்க இருந்து பார்ட்டி என்ஜாய் பண்ணுவோம். நீங்க இங்க வந்து இருந்தீங்கன்னா அம்மா கோவப்படுவாங்க. உங்களை நடுத்தூர்ல நிப்பாட்டுறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனா இங்கதான் வரோம் அப்படிங்கறத அத்தைக்கு தெரிஞ்சாதானே பிரச்சனை. ஒரு வாரத்துக்கு அம்மாவுக்கு டிமிக்கு கொடுத்துட்டு இங்க வந்து தங்குற வேலையை நாங்க பாத்துக்கிறோம்டா. நல்ல பொறுப்போட இங்க வந்து இருந்து வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்ல அப்படின்ற காரணத்துக்காக கையில கிடைச்ச கவர்மெண்ட் வேலையை விட்டுற முடியுமா என்ன? அதுக்காக கண்டிப்பா நாங்க இந்த ரிஸ்க் எடுக்கதான் போறோம். அம்மாவை ஏதாவது ஒரு டெக்னிக் பண்ணி நான் ஏமாத்திக்கிறேன்டா. எந்த காரணத்தை கொண்டும் பாலாவோட ட்ரைனிங் நிக்க கூடாது. ஒருவேளை இங்க எரிமலையே வெடிச்சாலும் சரி, ஒரு வாரம் நாங்க இங்க தான் கேம்ப் போடுறோம். பாலா, நீ உன் பொட்டி பிடிக்கலாம் தயார் பண்ணி ரெடியாரு. சதீஷ் மாமா கிட்ட ஏன் எதை பத்தியுமே பேசாம நீங்க உள்ள வந்து உட்காந்துட்டீங்க? உங்களுக்கு சோர்வா இருக்கா என்ன? இங்க இருந்து போகும்போது இருந்த புத்துணர்ச்சி திரும்ப வரும்போது இல்ல. நான் மனோஜ பார்த்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? இல்ல, மனோஜ உங்க வீட்டுல வச்சுதான் பாத்துக்கிறாங்க. மாமா ஏதாவது சொன்னாராங்க? அவரால் பேச முடியாது. ஆனா நம்ம பேசுறது எல்லாம் அவருக்கு புரியும்னு ஸ்ரீகுட்டி என்கிட்ட சொன்னா. மரத்து போன நிலைமையில உடம்பெல்லாம் தளர்ந்து போய் கண்கள்ல மட்டும் அவரோட உயிர் மீதி இருக்கு. எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைச்ச ஒரு ஆளு இப்ப நகரக்கூட முடியாம படுத்திருக்கிறத பார்க்கும்போது என்னால தாங்கிக்கவே முடியல பாலா. மாமாவுக்கு இந்த மாதிரி நடக்கும்னு யாருக்கு என்ன தெரியும்? நான் பண்ண தப்புக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை தான் இந்த வியாதி. ஆனா மனோஜ் என்ன தப்பு பண்ணாரு? தன்னோட ஒரு கிட்னியை தானமா கொடுத்து என்ன காப்பாத்தணும்னு வந்த ஒரு ஆளு இப்போ அசைய கூட முடியாம படுத்திருக்காரு. இதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பாருன்னு தெரியல. ஒருவேளை அவரால் இனிமே நடக்கவே முடியாம போயிடுச்சுன்னா இப்படி படுத்து கிடந்து கஷ்டப்படுறதை விட நல்லது செத்து போறதுதான். ஏன்னா இப்ப பாசம் காட்டுறவங்க கூட இருப்பாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை எதுக்கு? ஒரு நல்ல மனுஷனுக்கு கூட இப்படி கஷ்டம் வரத பார்க்கும்போது எனக்கு வாழ்றதுக்கே பயமா இருக்கு. பாலா, ஒருவேளை நான் இப்படியே படுத்த படுக்கை ஆயிட்டேன்னா இனிமே நான் எந்திரிச்சு நடக்கவே மாட்டேன்னு உனக்கு தெரிய வந்துச்சுன்னா நீ கஷ்டப்படாம என்ன
என்ன கொண்டு போட்டுடு சரியா? ஏங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்காக தான் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னா. மனோஜ் அண்ணாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க, அப்படிதானே? வேற எங்க கூட்டிட்டு போவாங்க? அவரை தூக்கி உட்கார வைக்கவே 2 பேர் தேவைப்படுவாங்க. அக்காவால மட்டும் அதை பண்ண முடியுமா என்ன? அத பத்தி நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம். நான் அதை சொல்லியிருந்தா அதுக்கான சொல்யூஷனா நீ என்ன சொல்லியிருப்பனோ எனக்கு தெரியும். ஸ்ரீதேவி பெரியம்மா சொல்லிதான் எனக்கு தெரிய வந்ததுங்கிற வருத்தம் தான் எனக்கு. அது ரொம்ப பிஸியா இருந்ததுனால அதை சொல்ல மறந்துட்டேன். நீங்க வேணும்னு தான் சொல்லாம விட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. பெரியம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த நேரத்துல அண்ணன் அண்ணி அங்க கூட்டு போனதுல நிம்மதியா இருக்கிறதா சொன்னாங்க. முடியாம இருக்கிற பெரியம்மாவால வீட்டுக்கு போய் உதவி பண்ண முடியாதுல்ல. 2 தங்கச்சிகளும் அவங்களோட புருஷங்களும் இருக்காங்க இல்லையா? வாரத்தை ஒதுக்க வைக்கிறதுக்காக டிஸ்சார்ஜ் அப்போ வந்த ஹாஸ்பிட்டல் பில்ல கூட அவங்களே கட்டிக்கணும்னு சொல்லி மத்த எல்லா வேலைகள இருந்தும் அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. இங்க ஒரு ஆள் இருக்காருல்ல, எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிறதுக்கு. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்கிறியா? இது மனோஜ் அண்ணாவோட விஷயங்கிறதுனால மட்டும்தான் நான் எதுவும் பேசாம இருக்கேன். நம்ம விஷயத்துல மனோஜ் அண்ணா ரொம்ப ரொம்ப பொறுப்பா தான் நடந்துக்கிட்டாரு. ஆகிற செலவு எல்லாத்தையும் நீங்க தனியா ஏத்துக்க கூடாது. அஜய் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்க சொல்லுங்க. ஜெயா அண்ணி உங்களுக்கு மட்டும் அக்கா கிடையாதுல்ல? அது வீட்டுக்கு கால் பண்ணீங்களா? அங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அண்ணன் எப்படி இருக்காருன்னு விசாரிச்சீங்களா இல்லையா? கொஞ்ச நேரம் போகட்டும், அக்காவுக்கும் நான் கால் பண்றேன். சரி. ஹலோ அக்கா, நான் ஹரி பேசுறேன். தெரியுது. என் வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? நீங்க எப்படிலாம் பேசுறீங்க? ஒரு ஆறுதலா வார்த்தை சொல்ல கூட நீ எனக்கு கால் பண்ணவே இல்லையே. எனக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே நான் கால் பண்ணேன். ஆனா உங்களுக்கு எங்கேஜாவே இருந்தது. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் மாமா விஷயத்துல ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? எப்பயாச்சும் ஒரு தடவை கை கால் அசைக்க முயற்சி பண்றாரு. ஆனா இது வரைக்கும் எதுவும் பேசவே இல்ல. ஆனா நாம பேசுறது எல்லாமே அவருக்கு நல்லா புரியும். டாக்டர் சொன்னபடியே நல்லா பாத்துக்கணும் ஜெயாக்கா. அடுத்த வாரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சரி. ஜெயாக்கா, திவ்யா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றா, நான் கொடுக்குறேன். ஜெயாண்ணி, இந்த நிலைமையில உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதான் கால் பண்ணல. இப்போ அண்ணனுக்கு எப்படி இருக்க அண்ணி? ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. எங்களுக்கு இப்போதைக்கு லீவ் கிடைக்காது. கிடைச்சிருந்தா கண்டிப்பா நாங்க கிளம்பி வந்திருப்போம். அது எனக்கு தெரியும் திவ்யா. இங்க உங்களோட உதவியெல்லாம் தேவையில்லை. அப்பாவும் அம்மாவும் இருக்காங்கல்ல. ஆமா ஆமா, அது மட்டும் இல்ல, வந்து பாத்துட்டு போன மாதிரி இருக்கும்னு யோசிச்சோம். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா எங்களுக்கு கால் பண்ணுங்க அண்ணி. நான் ஹரி கிட்ட போனை கொடுக்குறேன். மாமா எப்படி இருக்காருன்னு கேட்க தான் நான் கால் பண்ணேன். ஓகேக்கா, மாமா கிட்டே நாங்க கால் பண்ணதா சொல்லிடுங்க. சரி. என்ன நடக்குதுன்னு கேட்க கால் பண்ணிருக்கான். மனோஜ் அண்ணா இந்த நிலைமையில இருந்தும் கூட ஜெயா அண்ணியோட சுபாவத்துல எந்த மாற்றமும் வரலன்னு தான் எனக்கு தோணுது. நாம இப்போ அங்க போனாலும் நம்மளோட உதவி அவங்களுக்கு தேவையில்லையா? நம்ம வரமாட்டோம் தெரிஞ்சுதான் அவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்ல. நாம போகணுங்கிற அவசியம் இல்ல. நம்மளோட பணம் மட்டும் அங்க நேரத்துக்கு போய் சேர்ந்தா போதும் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் அவங்க இதை சொல்லியிருக்கணும். தேவையில்லாத விஷயத்துல நீ யோசிக்க வேண்டாம். இது என்னோட அண்ணனோட விஷயமா போச்சு. இல்லைன்னா அதுக்கான பதில எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும். நான் ஏதாவது சொல்ல போய் அவங்களோட கோவம் அதிகமாயி முடியாம இருக்கிற மனோஜ் அண்ணா கிட்ட போய் சண்டை போட்டா என்ன ஆகும்னு யோசிச்சுதான் நான் எதுவும் சொல்லல. ஆனா சண்டை போட்டா அவங்களுக்கு தான் நஷ்டம். இங்க பாரு திவ்யா, இந்த நிலைமையில நான் இருந்திருந்தா உன்னோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? அப்படி ஒரு பரிதாபமான அவஸ்தை ஜெயானிக்கு இருக்கும்னு எனக்கு தோணல.
இங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறாங்களா என்ன? அது மட்டும் இல்லாம ஜெயா நீ ஒரு டைப்பான ஆளு. அப்படி இல்லாம இருந்திருந்தா அவங்க லைஃப்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காதுல்ல. பாவம் மனோஜ் அண்ணா, அவர் மனசளவுல எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாரு. பழையபடி ஆரோக்கியமா நடக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகுமோ தெரியல. ட்ரீட்மெண்ட்டுக்காக எவ்வளவு பணம் செலவு பண்ண வேண்டியிருக்குமோ. பணம் மட்டும் இருந்தா போதாது, அதை விட முக்கியம் அவர் கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா வேணும். அதுக்கு தானே அண்ணி இருக்காங்க. என்னதான் பாசம் காட்டுற ஆளா இருந்தாலும் இப்படி படுத்த படுக்கையா கிடக்குற ஆளை பார்க்கும்போது வெறுத்து போயிடுவாங்க. என்ன அங்க போய் உங்க அக்காக்கு உதவி பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதா என்ன? உங்க தங்கச்சி புருஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கே 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க. எனக்கு தெரியாம இன்னும் எவ்வளவு கொடுத்துருக்கீங்களோ என்னமோ. இப்போ அடுத்த ஆள் வந்துட்டாங்க. பகவானி ஈஸ்வரா, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி நாங்க 2 பேரும் எப்பதான் நிம்மதியா வாழ போறோமோ தெரியல. இவருக்கு பதிலா யாரோ ஒரு அனாதைய கல்யாணம் பண்ணிருந்தா கூட இந்த மாதிரி சொந்த பந்தம் தொல்லையெல்லாம் இல்லாம சந்தோஷமா இருந்திருப்போம். திவ்யா, உடம்பு சுடுது. அடிக்கிற வெயில நீங்க வெளியில போயிட்டு வந்ததுனால தான் காய்ச்சல் வந்துருச்சு. இதுக்கப்புறம் எங்கேயும் தனியா போக வேண்டாம். இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. பாலா, எந்திரிங்க. இத போட்டுக்கோங்க. காய்ச்சல் குறையலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். அப்பாக்கு என்னம்மா ஆச்சு? காய்ச்சல் அடிக்குதுமா. என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லடா. நீங்க படுத்துக்கோங்க, நான் இங்கே இருக்கேன். அம்மா உங்களுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, வேணா நான் அப்பா கூட இருக்கமா? வேண்டாம்மா, நானே பாத்துக்கிறேன். நீ வினுக்குடன் கூட போய் இருந்துக்கோ. என்ன இப்படி ஸ்மெல் வருது? பெட்ஷீட்டை 3 நேரமும் சேஞ்ச் பண்றேன். டெட்டால் 2 பாட்டில் தேவைப்படுது. இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதெல்லாம் சகிச்சிட்டு இருக்க போறேன்னு தெரியல. அம்மா, அம்மா, சொல்லு ஜெயா. கொஞ்சம் கதவை திறங்கம்மா. என்னம்மா? ஒரு பெட்ஷீட்டு தலகாணி கொடுங்கம்மா. இன்னைக்கு காலையில தானே 2 கொடுத்தேன். அதை அந்த ரூம்ல போட்டு வச்சிருக்கேன். நான் இப்போ ஹால்ல சோஃபால தான் போய் தூங்க போறேன். அங்கேயா?
அப்ப மனோஜை யார் பாத்துக்கிறது? ஷோ அம்மா, என்னால அங்க படுக்க முடியாதுமா. அவர் அங்க டாய்லெட் போறதும் யூரின் போற ஸ்மெல்லும் பயங்கரமா அடிக்குது. எனக்கு சுத்தம் இல்லாத இடத்துல தூங்கினா தூக்கமே வராது. இங்க பாரு, நீ தான் அந்த ரூமை சுத்தம் பண்ணணும். காலையில சுத்தம் பண்ணா பழையபடி அதே மாதிரி ஆயிடும். நான் பகல்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், ராத்திரில என்னால முடியாது. பகல்ல நாங்க 2 பேரும் மாறி மாறி பாத்துக்கிறோம். அந்த நேரத்துல அவர் கூப்பிட்டாருன்னா ஓடி போய் பாத்துக்கலாம். ராத்திரில அது முடியாது. அவர் கூட யாராவது இருந்தே ஆகணும். எப்ப என்ன ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா? அவரை ராத்திரில என்னால பாத்துக்க முடியாதுமா. தொண்டையில ஏதோ மாட்டின மாதிரி அடிக்கடி என்னோட வீட்டுக்காரர் சத்தம் போடுவாரு. அதை கேட்கும் போது எனக்கு அருவருப்பா இருக்கு. ராத்திரி ஆனா இன்னும் அதிகமாகுது. அப்படின்னா ராத்திரில யார் இருப்பாங்க? நாம அந்த ரூம்ல ஒரு கட்டில கொண்டு போய் வைக்கலாம். ராத்திரி நீங்க போய் உதவி பண்ணுங்க. நீங்க அந்த ரூம்ல போய் படுத்துக்கோங்க. நான் ஹால்லயே தூங்கிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா என்ன கூப்பிடுங்க. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லடா, நீ போய் தூங்குமா. நீங்க என்ன தலகாணியோட நின்னுட்டு இருக்கீங்க? நான் இன்னைக்கு ஹால்லயே தூங்கலான்னு இருக்கேன். அப்பனா அப்பாவை யார் பாத்துப்பாங்க? உங்க அம்மாவால அங்க போய் படுக்க முடியாதான். என்ன அங்க போய் பாத்துக்க சொல்றா? உங்களையா? ஜெயா, புருஷனுக்காக பொண்டாட்டிங்க இந்த மாதிரி சில கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் ஆகணும். என்னதான் நான் சகிச்சுக்கிட்டாலும் கடைசியில ஒண்ணு பொண்டாட்டிக்கு நல்ல பேர் கிடைக்க போறது இல்லல்ல. இப்படி ஒரு ஆளுக்காக தான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஃபியூச்சர்ல யாரும் தப்பா நினைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் என்னோட பாசத்தை நான் குறைச்சு காட்டுறது ரொம்ப நல்லது. அப்பாவை பாத்துக்க இப்ப ராத்திரி ஒரு ஆள் வேணும், அதானே? நான் அப்பாவை பாத்துக்கிறேன். என்னோட அப்பாவுக்காக நான் எத்தனை நாள் தூங்காம இருக்கேன். நான் ரெடியா தான் இருக்கேன். பாட்டி, நீங்க போய் படுங்க, நான் அப்பா கூட போயிருக்கேன். இங்க பாரு, அந்த பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு கொஞ்சம் கூட இல்லாம போச்சே ஜெயா. வருத்தப்பட வேணாம். அம்மா மேல கோவப்படாதீங்கப்பா. இதுக்கப்புறம் நான் உங்க கூட எப்பவுமே இங்கதான் இருக்க போறேன். இந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி இந்த பெட்ஷீட்டை நான் மாத்துறேன்ப்பா. அகிலா, உன் அப்பா எங்கம்மா போனாரு? அவரு ரூம்ல தாமா இருந்தாரு. அவர் அங்க இல்ல மாடி, கொஞ்சம் போய் பாரு. அம்மா, அப்பா வெளியே தான் இருக்காரு. அதான் அங்க இருக்காருமா. என்னங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இல்ல, வெயில்ல வந்து உட்காரும்போது கொஞ்சம் இதமா இருக்கு. காய்ச்சல் போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த போர்வை உங்களுக்கு தேவையில்லை. இதை போத்திட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஒரு நோயாளி மாதிரி இருப்பீங்க. உங்களுக்கு உடம்பு இன்னும் சரியாகலன்னா நம்ம டாக்டர் கிட்ட போலாமா? டாக்டர் பார்க்கணும்.
இந்த காய்ச்சலுக்காக டாக்டர் கிட்ட போக வேண்டாம். வாங்க ரூம்ல வந்து கொண்டார படுத்து ரெஸ்ட் எடுங்க. இல்ல இதான் சுகமா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு வரேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல பாலா. நடக்க ஆரம்பிக்கிற குழந்தை கூட இருக்கிற மாதிரியே நீ எப்பவும் என் கூடவே இருக்க தேவையில்லை. இந்தாங்கப்பா, இதை குடிச்சிங்கன்னா உங்க டயர்ட்லாம் போயிடும். ஏதோ பாத்தியா, என்ன கவனிச்சுக்கிறதுக்கு இதோ இவ இருக்கா. இந்தாங்கப்பா. உனக்கு ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. நீங்க தயவு செஞ்சு அப்படியே வெளியில எழுந்து போயிடாதீங்க. இது பாருமா, அப்பாவை நீ தான் பாத்துக்கணும். நம்ம வராண்டால போய் உக்காரலாமாப்பா? இந்த வெயில்ல உக்காந்துட்டு இருந்தா எனக்கு தலைவலிக்கும்பா. வாங்கப்பா, வாங்க. நீங்க அடிக்கடி வெளியே போயிட்டு வர்றதுனால தான் இந்த மாதிரிலாம் இரும்புறீங்க. இங்க உட்காருங்கப்பா, பார்த்து உட்காருங்கப்பா. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அம்மா ட்ரைனிங்காக ஊருக்கு போறாங்கல்லப்பா, அந்த நேரத்துல இங்க இருக்க வேலையெல்லாம் யார் பார்த்துப்பாங்க? என்னால முடிஞ்ச வேலையெல்லாம் நான் செய்யறேன். நீங்க எங்களை பத்தி சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படும் போது என்னப்பா பண்றது? அம்மா திரும்பி வர வரைக்கும் உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாதம்மா. என்ன பிரச்சனைங்க? ஆபரேஷனுக்கான பணத்தை ஏற்பாடு பண்ணோம்ல, நாளைக்கு நாளானைக்கு அப்படின்னு சுமேஷ் நாளை தான் கடத்திக்கிட்டே இருக்கான். இதே நான் பழைய வேணுகோபால இருந்திருந்தா இருந்த இடத்துலயே நான் அவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இருப்பேன். இது எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. கொஞ்சம் தண்ணி அடிச்சிருந்தா இது எல்லாமே போயிருக்கும். என்ன சொன்னீங்க? தெரியாம சொல்லிட்டேம்மா. சுமேஷ் காலையில கால் பண்றேன்னு சொல்லியிருந்தான். இது வரைக்கும் பண்ணல. டென்ஷன் ஆனதுனால தெரியாம உடம்புல ஒரு டெண்டன்சி வந்துருச்சு. இதுக்கப்புறம் தண்ணி அடிக்க மாட்டேன்னு என் கையை பிடிச்சு நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு வந்துருச்சு அப்படின்னா அதை தூக்கி போடுறீங்க. பல தடவை உடம்பு தளர்வா இருக்கும்போது தண்ணி அடிக்கலாமா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். சில சமயம் என்னால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு என் உடம்பு அதை கேட்குது. இருந்தாலும் என் பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்து என்ன நானே கட்டுப்படுத்திக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நினைப்பே வரக்கூடாதா? இப்படி ஒரு நினைப்பு எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்குல்ல? இல்ல பாலா, என் மனசுக்குள்ள அப்படி ஒரு நினைப்பே நீ வரக்கூடாதுன்னு நான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் ட்ரைனிங்காக நான் திருப்பத்தூர் போகணும். நான் இங்க இல்லாம போயிட்டேன்னா நம்ம குழந்தைகளுக்கு எந்த குறையும் இல்லாத அளவுக்கு நான் பார்த்துப்பேன். நான் குழந்தைங்களை பத்தி சொல்லவே இல்லைங்க. என் குழந்தைங்களுடைய அப்பாவை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. சரக்கு அடிக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னு நான் சும்மா காமெடிக்கு தான் கூட சொன்னேன் பாலா. நீ எதை பத்தியும் கவலைப்படாம ட்ரைனிங்க்கு போயிட்டு வா. அதுக்கப்புறம் ஆபரேஷன் முடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு எங்க போஸ்டிங் போடுறாங்களோ அங்க நாம எல்லாரும் போயிடலாம். புது வீடு புது இடத்துல வாழலாம்.
அம்மா நீங்க ட்ரைனிங்க்கு போனதுக்கு அப்புறம் நானும் வினுவும் மட்டும் கொஞ்ச நாளைக்கு கல்யாணியோட வீட்டுக்கு போய் இருக்கவா? சூரஜ் அங்கிள் எங்க 2 பேரையும் நல்லா பார்த்துப்பாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.